ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சிவம் பக்தியாக ஆரம்பிக்கிறீங்களா? பண்ணுங்க கூட ரொம்பணும். கூட தான் ரொம்ப வாய்ப்பில்லை ராஜா. சரி சரி ஷாப்பிங் பண்ணுங்க பார்க்கலாம். 10 ரூபாய் இது எடுக்கிறேன், அங்கேயே கடையில் வாங்கிட்டு. அப்பா எங்கள் மூஞ்சி விட சன்னே கொஞ்சமாக பிரைட்டாக தெரியுது. சூப்பர், நல்லா இருக்கா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஷாப்பிங் விளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோமே. வாங்க போயிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டே வந்து பார்க்கலாம். என்னடா ஷாப்பிங் திடுதிப்புன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஸ்நாக்ஸ் வந்து சுத்தமாகவே இல்லை. ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப நாள் வந்து ஆகுது. எப்படி வீட்டில் அம்மாவும் வீட்டில் இருக்கிறனால ஆனால் சாப்பிடணும் போல் தோணுனா கூட பக்கத்தில் போய் கடையில் கேட்டால் கூட எந்த ஒரு பொருளுமே வந்து கிடையாது சாப்பிட்ற மாதிரி. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து இப்போ வந்து திருநெல்வேலி தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருமே வந்து பொருள் வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்க போயிட்டு வந்து பார்க்கலாம். எங்கே கிளம்பிட்டீங்க? போனாலும் அது வண்டியிலாம் வருது. வண்டியில் வந்துச்சுன்னா பஸ்ஸில் வந்துடலாம். ரொம்ப நாளாக ஆகுது. நான் வந்து வண்டியில் தப்பிக்கிட்டு போவேன். நம்ம அப்பா வீட்டு போவாங்க. ரொம்ப நாளாக ஆகுது பஸ்ஸில் வந்து. எனக்கு பஸ்ஸில் வந்து இப்போலாம் பழைய எப்படி சின்ன பிள்ளை எப்படி வந்து மழக்கம் தலை சுற்றுது வாந்தி வர மாதிரி இருக்குது. அதேமாரி இப்பயும் இருக்குது. பஸ்ஸில் திறந்தவரும் ட்ராவல் பண்ணி தான் எனக்கு அது இருக்குதுன்னு தெரியாது. எனக்கு மாதம் கடந்து வருஷம் கடந்து போகிற மாரி இருக்குது. அந்த வாமிட்டு வர மாதிரி தெரியுது, தலை சுற்றுற மாதிரி தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரோ வந்து நான் மட்டும் எதுக்கு கொடுத்தா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து உள்ளே வந்து ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. கரெக்ட் டைம் பஸ்ஸுன்றதுனால அது விட்டுட்டா திருப்பி வரது ரொம்ப லேட் ஆகும். அதனால தான் நான் மட்டுமே வந்து இன்ட்ரோ கொடுத்தேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே போயிட்டு திருநெல்வேலி ஏதாவது நான் வாங்கிட்டு அப்படியே சரணியாக விட்டுட்டு பார்த்து வரணும். நான் வந்து அடிக்கடி திருநெல்வேலி வரேன், வந்தாலும் சரி அக்கா வீட்டில் அதிகமாக போதுக்கிட்டு எப்போனா ஒரு நாள் போய் வரும். இப்போ வந்து அம்மா கூட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா வீட்டுக்கு நிறைய வாட்டி அக்கா வீட்டுக்கு வந்து போயிட்டு வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் வந்து வந்தாச்சு. அப்படியே பக்கத்துல வந்து சன்னை வீடு இருக்கிறதுனால அப்படியே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் பொருள் வாங்கிட்டு போகிறேன். ஏன்னா வெயிட் தூக்கினதுக்கு கொஞ்சம் களைப்பாக இருக்குது. போகிறமே எதுவும் வாங்கி போகிறேன்னு சொல்லல, களைப்பாக இருக்குமா ஏன்னா வாங்கிட்டு வரேன்னு சார் நான் கேட்டேன். எதுவும் வேணாமான்னு சொல்லிட்டேன். அதனால தான் அப்படி சும்மாவே பண்ணலாம். சரிம்மா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சரண்யாக்கா வீட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குங்க. அவங்க என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். என்னம்மா பண்ணுற? வசம் ஊற்றிக்கிட்டு ஒரு கிலோ நெத்தியில் வைக்கிட்டு. நாங்கன்னா குழந்தையா நாங்கள் வசம் எழுதிக்கிட்டு விட போகிறோன்ற பேயில வந்தாது அப்படின்னா நீ என் பக்கத்தில் வராது. ஏன்னா பொழுதாயிடுச்சுல, பொழுதாயிட்டு போவீங்களே. அப்பா அம்மா உங்களுக்கு கூட இந்த யோசனை தோணு இருக்குமா? எனக்கு எப்படி தோணுது அதுதான் தோணும். பாட்டி அது உங்களுக்கு அம்மா யார் சாணி உனக்கு இந்த ஐடியா கொடுத்தது? ஐ நம்மளுக்கு நீங்கள் வந்து வண்டியில் போகிறீங்க, நாங்கள் பஸ்ஸில் போகிறோம். எதில் போனாலும் ஜன்னல் வழியாக உங்களுக்கு என்ன எங்கே போகலான்னு பிளான் பண்ணிட்டு வந்தீங்க? எங்க இல்லைம்மா மார்க்கெட்டுக்கு போயிட்டு வேணா வாங்கின்னு போக வேண்டியதுதான். எனக்கு எதுவும் வாங்கி தர மாட்டேன் தான் சோகமாக சொல்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு வீட்டில் வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்போ ரம்யா பொண்ணா இருக்கும்போது வந்தாங்க. அதுக்கப்புறம் அப்பாவும் அம்மா மட்டும் தனியாக ஒரு டைம் வந்தாங்க. அதோட இன்னைக்கு தான் வந்து வர்றாங்க. அதுக்கு இடையில வந்து நான் அப்படியே அப்பப்போ வந்து அட்டெண்டன்ஸ் போட்டு போயிடுவேன். ஆமாம், ஜெயஸ்ரீ இப்போ காலேஜ் படிக்கிறதுனால என் வீட்டுக்கு வந்து போவேன். ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ எடுக்கிறாங்க, ஃபேன் எடுத்தாமல் வீடியோ எடுத்துன்னு இருக்காங்க. ஏன்னா நம்ம வாய்ஸோட ஃபேன் வாய்ஸ் தான் அதிகமாக கேட்குமே. மாமாவுக்கு தான் மூளை அதிகமாக வேலை செய்யுது. மூஞ்சி கேட்டு அப்பா இன்னும் கொஞ்ச நேரம் உட்காந்து வந்துட்டு போயிட்டு மளிகை மரம் வாங்கலாம். கொஞ்சமாக என்ன 2 பேரும் பண்ணுறீங்க? நாங்கள் 2 பேரும் இது பண்ண வாங்கிட்டே காட்ட தான் வந்தோமே. மேலே ஒரு வாய்ஃபை பாக்ஸ் வச்சுக்கிறாங்க, வந்து பாரு சொல்லி. எங்கள் வீட்லேயும் ஒரு வைஃபை பாக்ஸ் வந்து இருக்குது. ஆனால் அது வந்து வேறு மாடலில் இருக்குது, இது வந்து வேறு மாடலில் இருக்குது. அது வந்து ஒயரு, இது ஒயர்லெஸ்ஸு. டவருக்கு நேராக வந்து வச்சுருக்கு. அது எப்படி இருக்கு பாரு, அழகாக இருக்குப்பா. க்ரீன் கலர் லைட் இருக்குது. 24 hours தெரியுமா? பொழுதான மட்டும் தெரியுமா? 24 hours லைட் எரியும். நமக்கு பகலில் வந்து அது வெளிச்சம் தெரியாது, நைட்டில் மட்டும்தான் தெரியும். ஆனால் இப்பயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எங்களுக்கு வச்சும்போது சும்மா சாதாரணமாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதுதான் அது வந்து ஒயரு, இது வந்து ஒயர்லெஸ். ஒயர்லெஸ் டவர் கிடைச்சா மட்டும்தான் வரும். அது வந்து எல்லா டவர் இங்கே இருக்கா அந்த பக்கம் பார்த்த மாதிரியே வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிற மூஞ்சே தெரியல, இங்கேருந்து எங்கள் டவர் தெரியும். பகலாக வந்தால் தெரியும். பகலில் வரணும், பொழுது வந்தால். நாங்கள் வந்து உள்ளே உட்காந்துட்டோம். ஃபர்ஸ்ட்டே வந்து பார்க்கணுன்னு வந்திருந்தா இப்படி வெளிச்சத்தோட வந்து பார்த்துருக்கலாம். உள்ளே உட்காந்து பேசினா டைம் போகிறது தெரியல. வாங்க
பெருசாக ஷாப்பிங் பண்ண மாதிரி ஆர்னமெண்ட் வந்துடுறாங்க. என்ன தான் படான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம என்ன பெரிய பெரிய ஷாப்பிங் பண்ண போறீங்களா? ஓ ஜூஸ் கடை ஓப்பன் பண்ண போறீங்களா? இது கிளாஸ் ஜூஸ் கிளாஸ் எடுப்போம். நீங்கள் என்ன ஷாப்பிங் பண்ண போறீங்க? நாங்கள் வந்து சுத்தமாக ஷாப்பிங் பத்தி கல்பூரம் எல்லாமே இருக்குது, வாங்கிக்கிங்க. சரி மோனா அங்கே என்ன பண்ணுறது? ஜூஸ் கிளாஸா தலைவரே? ம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சிவம் பக்தியாக ஆரம்பிக்கிறீங்களா? பண்ணுங்க கூட ரொம்பணும். கூட தான் ரொம்ப வாய்ப்பில்லை ராஜா. சரி சரி ஷாப்பிங் பண்ணுங்க பார்க்கலாம். 10 ரூபாய் இது எடுக்கிறேன், அங்கேயே கடையில் வாங்கிட்டு நான் வந்தேன்ல. நீ வந்தால் செலவு வைக்க தான் செய்வேன். டீத்தூள் ஏன்னா நல்ல டீத்தூளாக பார்ப்பேன். மோனோட சொல்லு, மோனோ சூப்பராக டீ தூள் சூஸ் பண்ணி தருவார். மோனோ நல்ல டீ தூளாக பார்த்து சூஸ் பண்ணி கொடு மோனோ. கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கியா? 3 ரோசஸ். சரி சரி வாங்குங்க. நேச்சுரல் கேர். ஆ 3 ரோசஸ் நேச்சுரல் கேர். என்ன முடிஞ்சிச்சா ஷாப்பிங்களா? என்ன இது கூடயே ரொம்பல, அதுல முடிஞ்சிச்சுன்னா என்ன கதை? கொஞ்சம் கனமாக காசு எடுத்தால் கூட ரொம்ப பேர் வாங்கிக்கலாம். திட்டமான காசு நம்ம வீட்டில் இல்லாத பொருள் மட்டும் தான் வாங்கிட்டு. ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அம்மா இங்கே. ஆமாம் விழுப்புரம் போவோம். இப்போ கிட்ட இருந்தனால கிட்ட வந்திருக்காங்க. அப்படியே பொண்ணை பார்த்த மாதிரி ஆச்சு, ஷாப்பிங் பண்ண மாதிரி ஆச்சு. படியூர் பிள்ளையா நீ? படியூர் போய் இப்படி தான் நிரூபிக்கிறேன். அம்மா என்ன எங்கே வந்திருக்கீங்க? பானிபூரி கடை சாப்பிட்றோம். நீ நான் காலம் மாமா அக்கா வந்து பானிபூரி சாப்பிட்றாங்க. அவங்களே வந்து காட்டுற பாருங்க. அப்பா எங்கள் மூஞ்சி விட சன்னே கொஞ்சமாக பிரைட்டாக தெரியுது. சூப்பர். நல்லா இருக்கா மாமா? ஒரு வேலையே பண்ணிட்டாரு மாமா எல்லாத்துலேயும் ஃபாஸ்ட்டு. நீங்களாம் சாப்பிடுங்க. சுட சுட இருக்குது, அதனால வந்து பொறுமையாக ஆற வச்சு சாப்பிட்றோம். சரி நானே அப்படியே தான் சொல்லுவேன். இந்த குரூப்பில் மாமா மட்டும் தான் சீக்கிரம் சாப்பிட்டாரு. அம்மா 7th நீ 3rd சாப்பிடுங்க. சரி 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 சாப்பிடு. நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் நடந்துருக்கு? பாடி உனக்கு நாக்கு எரியல, சுட சுட அதையும் சாப்பிட்டு இது போட்டால் எரியாது. சாப்பிட்டு காரம் நாங்கள் சாப்பிட்டு பானிபூரி அவ்வளோவா காரம் இல்லை. காரம் அதிகமாக இருக்கும், அதனால நீங்களும் சாப்பிடுங்க. ம் மாமா சவுண்டே வரல வர மாட்டேங்குது. ஆமாம் என்ன பேசு. கட்டு நான் மாமா தானே பேசுனேன், நீ ஏன் பேசுன? கணத்தோட அம்மா நீங்கள் சாப்பிடல? அப்போ நான் தான் ஒன்றும் சாப்பிட்லையா? சரி சரி சாப்பிடுங்க. ஐ நாக்கு எரியுதுன்னு என் வாயிலேருந்து வேணான்ற வார்த்தையே வரல. நாக்கு எரியுதுன்னு நாக்கு எரிஞ்சா சாப்பிடக்கூடாது. அப்படிலாம் இல்லையே, நான் வேணான்னு சொன்னாதான் நீங்கள் சொல்லணும். நான் வேணானே சொல்லலையே. சரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்து பொண்ணு சார் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். இப்போ வந்து போய்ட்டு டாடா பாய். டாடா பாய்.